சதாசிவமும் பேய் குடும்பமும். பெங்களூரிலிருந்து ஊட்டி போகும் வழியில் மாண்டியாவை தாண்டியதும் வலதுபுறம் இருந்த அந்த சிறிய பஸ் ஸ்டாண்டில் தனது காரை நிறுத்தச் சொல்லி இறங்கினார் சதாசிவம். அதே இடத்தில் தான் அந்த ஆவி பய அறிமுகமானான். அவனால் தான் தன் மனைவி சரஸ்வதி இறந்து போனதை எண்ணி அங்கேயே சிறிது நேரம் நின்று அழுதார். அது புதன்கிழமை, ஜூலை 15ஆம் தேதி 2015ஆம் வருடம். சதாசிவம் சரஸ்வதியுடன் தனது சாண்ட்ரோ காரில் ஊட்டியிலிருந்து பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். மைசூரை தாண்டி மாண்டியா வந்து கொண்டிருந்த போது மழை பெய்து உதறியது. கார் திடீரென மக்கர் செய்தது. காரை உடனே ரோட்டின் இடது ஓரத்தில் நிறுத்தி ஹசார்ட்ஸ் விளக்குகளை போட்டுவிட்டு கொட்டும் மலையில் மனைவியுடன் காரில் இருந்து இறங்கி அருகே இருந்த ஒரு சிறிய பஸ் ஸ்டாண்டின் கூரையில் கீழ் சென்று மழை நிற்பதற்காக காத்திருந்தார். அப்போது மாலை 6 மணி. அடர்த்தியான மலை மேக திரட்சியினால் பயங்கர இருட்டு வியாபித்திருந்தது. ரோட்டில் மெதுவாக ஊர்ந்து வந்த வாகனங்களின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் மழையின் வீச்சு நன்கு தெரிந்தது. அப்போதுதான் அந்த அமானுஷ்யமான நிகழ்வு நடந்தது. ஹெட்லைட் வெளிச்சத்தில் ரோட்டின் குறுக்காக ஒரு ஆவியான மனித உருவம் மலையில் நனைந்தபடி அவர் நின்றிருந்த பஸ் ஸ்டாண்டை நோக்கி விரைந்து வந்தது. அந்த உருவத்திற்கு எலும்புக்கூடு, சதைகள் இன்றி உடல் அமைப்பின் வெறும் அவுட்லைன் மட்டும்தான் தெரிந்தது. மலையிலிருந்து விடுபட்டு பஸ் ஸ்டாண்டின் கூரைக்குள் வந்ததும் அந்த ஆவி மறைந்து விட்டது. இதை பார்த்த சதாசிவமும் சரஸ்வதியும் பயத்தில் உறைந்து போயினர். தற்போது கூரையின் கீழ் அவர்களுடன் அந்த ஆவியும். 2 வினாடிகளில், சார், பெங்களூர் போறீங்களா? நானும் வருகிறேன். மிக அருகில் ஒரு ஆண் குரல் கேட்டது. குரல் வந்த திசையில் பயத்துடன் பார்த்தார் சதாசிவம். என்னை நீங்க பார்க்க முடியாது. என் பெயர் தங்கசாமி. நான் இறந்து 30 வருடங்கள் ஆகின்றன. இப்போது ஆவியாக அலைந்து கொண்டிருக்கிறேன். சரஸ்வதிக்கு பயத்தில் உடல் வியர்த்தது. சதாசிவத்திற்கு பயத்தில் நாக்கு ஒட்டி கொண்டது. வேறு வழி இல்லை. அவனுக்கு மரியாதையாக பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். மிகுந்த சிரமப்பட்டு ஈனமான குரலில், ஆமா, பெங்களூர் தான். ஆனா கார் ரிப்பேர். மழை நின்றவுடன் ஒரு மெக்கானிக்கை கூட்டி வந்து அப்புறம்தான் கிளம்பணும் என்றார். கவலையே படாதீங்க சார். நீங்க மேடமுடன் முன்னால் உட்கார்ந்ததும் நான் பின்னால் ஏறிக்கொள்ளுகிறேன். உடனே கார் கிளம்பும். சற்று நேரத்தில் மழை நின்றது. சதாசிவம் சரஸ்வதியுடன் காருக்கு சென்று முன்னால் அமர்ந்ததும் பின் சீட்டின் கதவும் திறக்கப்பட்டு ஒருவர் உட்கார்ந்ததற்கான அழுத்தத்தில் கார் அசைந்து கொடுத்தது. பின்பு கதவு அடித்து சாட்டப்பட்டது. சதாசிவம் காரை கிளப்ப கார் மக்கர் செய்யாமல் சீராக சென்றது. சார், என்ன நினைச்சு பயப்படாதீங்க. உங்களுக்கு உதவி செய்யத்தான் நான் இருக்கேன். என்னை தங்கசாமின்னே கூப்பிடலாம். சதாசிவம் சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு, நீங்க எப்படி ஆவியானீங்க என்றார். சார், எனக்கு சொந்த ஊர் ஊட்டி. நான் 20 வயதில் கொலை செய்யப்பட்டேன். இப்ப ஆவியா இருக்கேன். அது எப்படி பேயா பிசாசா அலையாம நீங்க ஆவின்னு சொல்றீங்க? முதல்ல எங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. தற்கொலை செய்தவங்க மற்றும் கொலை செய்யப்பட்டவங்க அனைவரும் இயற்கையா சாவுற தேதி வரையும் ஆவியா அலைவாங்க. ஆவியில ஆண்பால் பெண்பால் கிடையாது. அவர்கள் குரலும் மாறிவிடும்.
அதே மாதிரி எதிர்பாராத விபத்துல சாகிறவங்க ஆணாக இருந்தால் பிசாசாகவும் பெண்ணாக இருந்தால் பேயாகவும் இயற்கையா சாவுற தேதி வரையும் அலைவாங்க. வழியில் ராமநகரத்தில் நிறுத்தி ஒரு ஓட்டலில் இருவரும் சாப்பிட்டு விட்டு காரில் காத்திருந்த ஆவிக்கும் பார்சலும் தண்ணீரும் வாங்கி கொண்டார்கள். இப்ப எதுக்கு எங்களோட ஒட்டிக்கிட்டீங்க? பெங்களூர்ல எங்க இறங்கணும்? எனக்கு பெங்களூர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னால அவ்வளவு தூரம் நடக்க முடியாது. நாய்களுக்கு எங்களை நன்கு தெரியும். அதனால் என்னை பார்த்தா குறைக்கும். மனிதர்களை விட மிருகங்களுக்கு ஆற்றல் அதிகம். சுனாமியில ஒரு மிருகம் கூட இறக்கவில்லை, கட்டி போடப்பட்டிருந்தவைகளை தவிர. மனிதர்கள் தான் விவரம் புரியாது தன்னை பற்றி 6 அறிவு இருப்பதாக பீற்றிக் கொள்வார்கள். ஆனால் உண்மை வேறு. என்னை மனிதர்களால் பார்க்க முடியாது. ஆனா மழை பெஞ்சா என் உருவ மனிதர்களுக்கும் தெரிந்துவிடும். இன்று உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டில தான் நான் தங்கிக் கொள்வேன். வேண்டாங்க, போற வழியில இறங்கிக்குங்க. நான் சொன்னதை கேட்டால் உங்களுக்கு நல்லது. மிரட்டும் குரலில் அந்த ஆவி எச்சரித்தது. வீடு வந்து சேர்ந்ததும் ஒரு பெட்ரூமில் உள்ளே நுழைந்து கதவை சாத்தி கொண்டது அந்த ஆவி. அன்று இரவு பயத்துடனே அவர்கள் தூங்கினர். மறுநாள் காலை அவர்களிடம் சொல்லிவிட்டு விடை பெற்றது. ஆனால் அடுத்த நாளும் அடுத்த வாரமும் பிறகு மாத கணக்கிலும் தொடர்ந்து ஆவி அந்த வீட்டிற்குள் வருவதும் போவதுமாக இருந்தது. அடிக்கடி நாய் குறைப்பதால் சதாசிவத்திற்கு இதை உணர முடிந்தது. சில சமயம் பொருட்கள் இடமாறி இருந்தது. சரஸ்வதியிடம் அவர் இதை சொல்லவில்லை. சொன்னால் மிரண்டு விடுவாள். அவளுக்கு பலவீனமான இதயம். தவிர அந்த ஆவி வீட்டை விட்டு சென்று விட்டதாக அவள் நம்பிக்கொண்டிருந்தாள். அடுத்த மாதத்தில் ஒரு நாள் சதாசிவத்தின் மனைவி சரஸ்வதி காலை 10 மணிக்கு பாத்ரூமில் குளிக்கும் போது இறந்து கிடந்தாள். டாக்டர்கள் அவள் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டதாக உறுதி செய்தனர். சில நாட்கள் கழித்து சதாசிவம் சோகத்தில் இருந்தபோது அந்த ஆவி அவரிடம் மன்னிப்பு குரலில், சரஸ்வதியின் இறப்பிற்கு நான் தான் காரணம். நான் அவளிடம் நியாயம் கேட்பதற்காக சென்றேன். அப்பொழுது அவள் பாத்ரூமில் ஷவரை நிறுத்திவிட்டு உடம்பிற்கு சோப் போட்டு கொண்டிருந்தாள். நான் அங்கு சென்று ஷவரை திறந்துவிட்டு அதன் அடியில் நின்றேன். என் உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில் இறந்து போனாள் என்றது. என்னது? நீ நியாயம் கேட்க போனாயா? ஆமாம், இது 30 வருஷத்துக்கு முந்தைய கதை. என் உண்மையான பெயர் முருகேசன். அப்போது சரஸ்வதியும் நானும் ஊட்டி கவர்மெண்ட் ஆர்ட் காலேஜில் படித்தோம். 2 வருடங்கள் உயிருக்குயிராக காதலித்தோம். நான் ஏழை, அவள் செல்வந்தள். ஜாதி பிரச்சனை வேறு. அவளுடைய அப்பாவும் அண்ணனும் என்னை எச்சரித்தனர். நான் கேட்கவில்லை. அவர்கள் என்னை கொன்று ஊட்டி பள்ளத்தாக்கில் தூக்கி எறிந்தனர். அன்று ஆவியான நான் 1 மாதத்தில் சரஸ்வதியின் அண்ணனை கொன்றேன். புத்திர சோகத்தில் அவள் அப்பாவும் உடனே இறந்தார். அதன் பிறகுதான் அவசர அவசரமாக பெங்களூரில் இருந்த உனக்கும் சரஸ்வதிக்கும் கல்யாணம் செய்து வைத்தார்கள். நம் காதலை பிரித்ததுமின்றி என்னை கொலையும் செய்தது நியாயமா என்று என் முன்னாள் காதலியிடம் சூடாக 4 வார்த்தை கேட்கத்தான் அவளிடம் நான் சென்றேன். ஆனால் என் உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில் அவள் இறந்து விட்டாள். உன்னை நான் எப்படி நம்புவது?
ஊட்டி பார்சன் வாலியில் இன்றும் என் பெற்றோர்கள் ஏழ்மையில் தவித்துக் கொண்டு உயிருடன் இருக்கிறார்கள். இது அவர்களின் அட்ரஸ். காற்றில் ஒரு பேப்பரை நீட்டியது அந்த ஆவி. சரஸ்வதிக்கு பின்னால் இவ்வளவு சம்பவங்களா? சதாசிவத்தால் நம்ப முடியவில்லை. உண்மைகளை தெரிந்து கொள்ளத்தான் இப்போது ஊட்டி சென்று கொண்டிருக்கிறார். ஊட்டி சென்று ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துக் கொண்டார். முதலில் கல்லூரிக்கு சென்று 1987 வருஷத்தில் சரஸ்வதி முருகேசனுடன் ஒன்றாக படித்ததையும் அவன் கொலையுண்டதையும் அவள் கல்லூரியில் இருந்து நின்று கொண்டதையும் உறுதி செய்து கொண்டார். அடுத்து மாமியாரிடம் சென்றார். முருகேசனை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டதும் மாமியார் வெடித்து அழுதாள். அவரை கொன்ற பாவம்தான் இந்த குடும்பத்தை இன்றும் வதைக்கிறது மாப்பிள்ள. உங்களோட எல்லாவற்றையும் மறைத்து அவளுக்கு திருமணம் செய்து வச்சேன். இப்ப அவளும் உயிருடன் இல்ல, புத்திர பாக்கியமும் இல்ல, எங்களுடைய வம்சம் பெருகல, இனி என் இறப்பு மட்டும்தான் பாக்கி என்றாள். சதாசிவம் மறுநாள் பார்சன் வாலி சென்று அட்ரஸை தேடி கண்டுபிடித்தார். முருகேசனின் பெற்றோர்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார்கள். இருவருக்கும் வயது 75க்கும் மேல் இருக்கும். சதாசிவம் அவர்களிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்லி இனி அவர்கள்தான் தனக்கு பெற்றோர்கள் என்று அவர்களிடம் கெஞ்சி தன்னுடன் வருமாறு வற்புறுத்தினார். மறுநாள் அவர்களுடன் காரில் பெங்களூர் வந்து சேர்ந்தார். நியாயமாக சரஸ்வதி முருகேசனின் காதல் திருமணத்தில் முடிந்திருக்க வேண்டும். ஆனால் அநியாயமாக முருகேசன் கொல்லப்பட்டான். ஆனாலும் தன் மனைவியின் குடும்பம் செய்த பாவத்திற்கு தான் ஒரு சிறிய பிராயசித்தம் தேடிக்கொண்டதாக நினைத்து திருப்தி அடைந்தார். முருகேசனின் ஆவியும் அவர்களுடன் சேர்ந்து வாழ்ந்து சதாசிவத்திற்கு நிறைய உதவிகள் செய்தது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.